ஒரே ஒரு முறையாவது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து, ஆஃப்டர் இப்போலாம் நம்மளுடைய ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறமேலு எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணி முடிச்சிடுறோம். என்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது, இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு வரும்போது தான் நம்மளுடைய அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உள்ளே போயிட்டு நம்ம எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு பார்க்குறோம். ஏன் அந்த மாரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம ப்ராப்பரா ட்ராக்கிங் பண்றதில்ல அப்படிங்கிறதுனால. ஈவன் இப்பவும் சொல்றேன் நானு, உங்களுடைய லாஸ்ட் மந்த் உங்களுடைய எனி ஒன் ஆஃப் த சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஃப்ரீக்வென்ட்டா நீங்க எது உங்களுடைய யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்ல வச்சிருக்கீங்களோ, அந்த ஒரு பேங்க் அக்கவுண்டுடைய ஸ்டேட்மெண்ட் எடுங்க. உங்களால அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பென்சஸ ரீகலெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ரீகலெக்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா, நெறைய நேரத்தில நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு நரேஷனே போடுறதில்ல. இந்த பர்ட்டிகுலர் ரூ. 3000 செலவு பண்ணியிருக்கேன். என்ன பர்ப்பஸ்க்கு நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே தெரியாது. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல அதனுடைய பேமெண்ட் கலெக்ட் பண்ணவருடைய நேம் மட்டும் தான் இருக்குமே ஒழிய, நான் அந்த செலவ எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அப்போ 10 நாளைக்கு முன்னாடி நான் செலவு பண்ண ஒரு எக்ஸ்பென்சஸை என்னால எதுக்காக செலவு பண்ணேன்னு ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய கிரெடிட் கார்ட்லேருந்து நான் ஸ்வைப் பண்ணியிருக்க ஒரு பேமெண்ட்ட, நான் ஒரு வேலிடான எக்ஸ்பென்சஸ்க்கு தான் செலவு பண்ணுனேனா அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்?